டெல்டா சொன்னது வணக்கம். நான் உங்கள் நந்தா. இது உங்கள் சாலைக்காட்டு யூடியூப் சேனல். ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம முக்கியமான ஒரு இடத்துக்கு தான் வந்திருக்கோம். இது வந்து ப்ரமோஷன் வீடியோ கிடையாது, நான் ஜஸ்ட் ஒரு விசிட் பண்ணலான்னு சொல்லிட்டு தான் வந்திருக்கேன். எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா, நம்ம புதுக்கோட்டை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய புதுக்கோட்டையிலேருந்து திருச்சி போகக்கூடிய பைபாஸில் தேசிய நெடுஞ்சாலையில் இருக்கக்கூடிய நாத்தாமலையில் இருக்கக்கூடிய இப்ராஹிம் பார்க் அப்படின்ற ஒரு ஃபார்முக்கு தான் வந்திருக்கோம். இப்ராஹிம் பார்க் கிடையாது, இப்ராஹிம் ஃபார்ம் அப்படின்ற ஃபார்முக்கு தான் வந்திருக்கோம். இங்கே நிறைய நம்மளோட ஹவுஸ் அனிமல்ஸ் நிறைய இருக்கு, நிறைய விதமான அனிமல்ஸ் இருக்கு, பேர்ட்ஸ் இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. ஸோ ஒரு நாள் ஜஸ்ட் என்ன இருக்கு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு விசிட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்திருக்கேன். ஸோ எப்படி இருக்குன்னு போயிட்டு நம்ம உள்ள போயிட்டு வந்து பார்ப்போம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய மக்கள் வர்றாங்க. ஸோ வீக்கெண்ட்ஸில் பார்த்தீங்கன்னா நிறையவே கூட்டமாக இருக்குது, நீங்கள் பார்த்தாலே தெரியும். ஸோ கார்லாம் நிறைய வந்திருக்கு, பைக்கெல்லாம் நிறைய வந்திருக்கு. ஸோ நாங்கள் வரும்போது பார்த்தீங்கன்னா ரொம்பவே கூட்டமாக இருந்தது. இப்போதைக்கு கொஞ்சம் கூட்டம் கம்மியாக தான் இருக்குது. ஸோ நீங்கள் சாட்டர்டே சண்டே பார்த்தீங்கன்னா இங்கே ஃபுல்லாக என்ஜாய் பண்ணலாம். அந்த அளவுக்கு உங்களுக்கு ஃபுல் டே நல்லா ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி ஃபுல்லாக உங்களுக்கு டைம். ஃபர்ஸ்ட் நீங்கள் எடுத்தோன்னு பார்த்தீங்கன்னா மாடு வகைகள் தான், காளை மாடு எல்லாமே எருமை மாடு மாதிரி இருக்குது. இதெல்லாம் காங்கேயம் காளை, அது மாதிரி காளை வகைகளை ஷோ பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா புறா, கோழி, வாத்து எல்லாமே ஒன்றா விட்டுருக்காங்க. இதில் நிறைய கிராஸ் வகைகளும் நிறையா நிற்கி. கோழியே பார்த்தீங்கன்னா வாத்து மாதிரியே இருக்குது, ஆனால் கொண்டை இருக்குது. அது மாதிரிலாம் நிறைய வகைகள் நிற்கி, பார்த்தாலே தெரியும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. வான்கோழி இருக்கு. இது பார்த்தீங்கன்னா ஈமு கோழி. ஈமு கோழி 2 கோழி உள்ள விட்டுருக்காங்க ஒன்றா. இது 2 தான் ஒன்றாவே நின்றுட்டு இருக்கு, பார்க்கவே ரொம்ப பயங்கரமா இருக்குங்க. ஈமு ஃபைட்லெஸ். பார்த்தீங்கன்னா குரங்கு வகைகள் தான் இது, சிறிய குரங்கு வகைகள். என்ன வகைன்னு போட்டிருக்காங்க, காமிக்கிறேன். இப்போ மர்மோசெட், இது அமேசான் காடுகளில் இருக்கக்கூடிய ஒரு வகையான குரங்கு வகைகள். இது பார்த்தீங்கன்னா புறா வகைகள். ஸோ புறா வகைகள் என்னென்ன இருக்குன்னு சொல்லிட்டு எல்லாமே காமிச்சிருக்காங்க, ரொம்ப அழகாக இருக்குது. இது மணிப்புறா, இதெல்லாம் ஒரு வகையான புறா. ஜோடியாக தான் இருக்குது. ஸோ அப்படி தான் பிரித்து வச்சுருக்காங்க. இது 2ம் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அதுவும் எல்லாமே சாப்பிட்டுட்டு தாங்க இருக்குது. அழகா இருக்கு பாருங்க இந்த புறா. மூஞ்சியே காணுமே இந்த புறாவுக்கு, கியூட்டா இருக்குல்ல. ஆனா நன் பிஜியோன்னு போட்டிருக்காங்க. முட்டை விட்டுருக்கு இந்த புறா. முட்டையை தான் எடுக்க சொன்னேன். அதோட யாகோ இல்லாம புறா இருக்கு. yago.com அப்படிதான் இருக்கு. இது என்ன சுளுசுளா இருக்கு. Hi please, smile please. காக்கா மாதிரியே இருக்கு. இது பாருங்க, ஒரு மாதிரி வித்தியாசமா இருக்கு. நல்லா பெருசா, கழுத்து கீழே என்னன்னு தெரியல, பெருசா இருக்கு. எதுவும் பிரச்சனையா இல்ல வகையா அப்படிதானான்னு தெரியல. பென்பர்க், இதோட பேரு பென்பர்க். இதெல்லாம் அயல் நாட்டில் இருக்கக்கூடிய புறா வகைகள் நிறையா. நம்ம பையன் தெரிஞ்சிருக்கும். அதுக்கு பக்கத்தில் தான் ஈமும் இருக்குது. ஸோ அதனால தான் மறுபடியும் ஃபோட்டோ எடுத்தேன், வீடியோ எடுத்தேன். இது கோழி வகைகள்ங்க. இனிமேல் இது பாருங்க, ஒரு மாதிரி வித்தியாசமாக இருக்குது. இதுவுமே கோழி வகைகள் தான். கோழி புறா, சரி. இது ஒரு வகையான புறா வகைகள். ஒரு நாயை கட்டி போட்டிருக்காங்க. இந்த நாயை கட்டி போட்டிருக்காங்க. இது கூப்பிட்டான்னு ரெஸ்பாண்ட் பண்ணலாங்க, அப்படியே தான் படுத்துருக்கு. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு கோழி இனம். இந்த பக்கம் வந்தோன்னா இந்த கோழி இருக்குது, வான்கோழி. அது வான்கோழி, அதுலேயே வேறு ரகம்.
இது பாருங்க, இது சாவல். இது ஒரு வகையான புறா. நல்லா இருக்குங்க, பார்க்க அழகா இருக்கு இந்த கோழி. கோல்டன் செஃப்ரைட் சிக்கன் போட்டிருக்காங்க. இதுனா சில்வர் லேஸ்டு சிக்கன். இது வந்து ஜப்பானீஸ் பேண்டம். இது பாருங்க, இது ஒரு அரிய வகையான கோழி. புறாவும் கோழியும் கிராஸ் மாதிரி இருக்குங்க பார்க்க. இது பாருங்க, கழுத்து வந்து மயில் பச்சை கலர்ல அழகா இருக்கு, பார்க்கவே கியூட்டா இருக்கு இந்த கோழி. இது நான் ஆல்ரெடி பார்த்ததான், வான் கோழின்னு பார்த்தோம்ல, அதுதான். இதெல்லாம் புறா இனம் தான். லாகூர் புறாவும் இது. நல்லா இருக்குங்க, நல்லா என்ஜாய் பண்ற மாதிரி தான் இருக்கு பார்க்கவே. இதுவும் புறாவோட ஒரு இனம் தான், மஸ்கி. இது பேரு மஸ்கி. பார்க்கவே கியூட்டா இருக்குல்ல. இங்க பாருங்க, பார்க்கறாப்புல ஒரு ஷட்டின் பீஜியம் இந்த புறாவோட பேரு. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆடு மாடு இந்த ரேஞ்ச் பக்கம் போவோம். வந்து குட்டை மாடுன்னு போட்டிருக்காங்க. இதெல்லாம் ஒரு வேணா புறா வகைகளை மன்னிக்கவும், வீடியோ திருப்பி வந்துடுச்சுங்க. புறாவை கிளின்னு நினைக்கிறேன். இது பார்த்தீங்கன்னா தலைவர் வேறு. தலைவரை பாருங்க, வான் கோழி, சாரி நெருப்பு கோழிங்க. எவ்வளோ பெரிய கழுத்து, வாயை பாருங்க, எம்மாடியோ எவ்வளோ பெரிய கோழி. சாப்பிட்டுட்டு இருக்காங்க.